அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸே டேவை ஹாப்பியாக வச்சு உங்களை மீதி இருக்க டேவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடும் உங்களை. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததால் ஓகே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். 4 o'clock ஒரு அலாரம், 4:05 ஒரு அலாரம், 2 ஃபோன் இருக்குன்னா 2 ஃபோன்லேயும் தூக்கி வைக்கிறது. இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளால் 4 மணிக்கு எழுப்ப முடியும். ஓகே எழுப்பிட்டு முக்கியமான விஷயம் ஒரு நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பாட்டு போட்டுறது. எனக்கு வந்து எந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்க, ஆனால் வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, என்ன பண்ணலாம்? 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓகே வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்னோடய ஏரியா நான் எப்படி இருக்குன்னு விரும்பினா ஒரு டேபிள், ஒரு சேர், எனக்கு எதிரில் ஒரு 4-5 மோட்டிவேஷனல் கோட்ஸ், அது இல்லாமல் பழகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதையும் நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் உனக்கு டெஸ்ட்டில் மார்க் வரலாம் என்ன அர்த்தம்? அப்போ நீ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உனக்கு ஒர்க் ஆகலன்னு தானே அர்த்தம். அப்போ நீ சரி இல்லை அப்படின்னா உங்கள் பெட்டை வந்துட்டு திருப்பி நல்லபடியாக மடித்து ஒரு ஓரம் கட்டிடுங்க. ஏன்னா இனிமேல் நீ எனக்கு கிடையாதுடா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சால் அவங்க 2 பேரோட ஃபோட்டோ இதெல்லாம் மாட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் ரிமைண்டர் நீயே போய் தூங்குன்னு நினச்சா கூட அப்படி பார்த்தோன்னா தெரியும் உனக்கு. ஓகே இவங்க 2 பேர் இவ்வளோ காசு கட்டி உன்னை படிக்க வைக்கிறாங்க, உன்னை வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது உனக்கு ஒரு ரிமைண்டர். அதை பார்த்தனா உனக்கு தூக்கமும் வராது, நீ போய் படுக்கவும் மாட்டோம் ஆப்வியஸாக அந்த பெட்டில் போய். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்த உடனே Group 2 Group 1 ரெண்டுமே வந்துச்சு. இது ரெண்டுமே நான் கிளியர் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணிவிட்டு Group 1 டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிலபஸை நான் இன்றைக்கி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த 4 மணிலேருந்து அந்த ப்ரிப்ரேஷனுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடுவேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறதுல என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா நம்ம அப்போ தான் எந்திரிக்கணும்னு நினைப்போம். நைட்டு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரீல்ஸ் பார்த்து தூங்கணும்னு நினைப்போம். பண்ணிக்கிட்டே இருக்கோம், யூடியூப்பில் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா 12 மணி ஆயிரும். 12 மணி ஆனால் காலை 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் பிகினிங்கில் இருந்துச்சு. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா கண்ணெல்லாம் சொக்கும். இப்படி எந்திரிச்சிட்டு நாங்கள் போய் உட்கார்ந்த உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு சரி அதான் நம்ம 10 நிமிஷம் படிச்சோம்ல, போய் ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். திருப்பி வந்து பெட்டில் ஒரு 10 நிமிஷம் வந்து படுப்பேன். திருப்பி வந்துட்டு சரி ஓகே 10 நிமிஷம் தூங்கிட்டு வந்து போய் ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பேன். திருப்பி படிச்சுட்டு வந்துட்டு திருப்பி 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. திருப்பி எந்திரிக்கிறதே வந்து ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. ஏன்னா நம்ம நைட்டு தூங்கினா தானே சீக்கிரம் காலையில் எந்திரிக்க முடியும். நைட்டே சீக்கிரம் தூங்கினா தான் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிக்க முடியும். இன்னொன்று ஓகே நம்ம 4 மணிக்கு காலையில் எந்திரிக்கணும், எப்படியோ இல்லை நமக்கு இந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நான் உட்காந்து படித்தா நான் மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும் போதே மை ஒர்க் இஸ் half done there. அங்கேயே நான் பாதி போர்ஷனை முடிச்சுருவேன். காலையிலே ஒரு சக்ஸஸ், ஒரு அட்ரினல் ரஷ் இருக்கும் எனக்கு. ஓகே அப்படின்னு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துடும் எனக்குள்ளே. இன்றைக்கி நான் வந்துட்டு முடிச்சுட்டேன், இந்த சப்ஜெக்டை நான் இன்றைக்கி முடிச்சுட்டேன், இந்த ஒரு டாப்பிக்கை நான் முடிச்சுட்டேன் காலையில். இதுக்கு மேலே மதியம் நம்ம படித்தாலும் ஒன்றும் இல்லை, படிக்கலனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நான் சொல்லிப்போம். ஆனால் நமக்கு படிக்கணும்னு நமக்கு தெரியும் கண்டிப்பாக. பட் அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸே டேவை ஹாப்பியாக வச்சு உங்களை மீதி இருக்க டேவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடும் உங்களை. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததால் ஓகே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நைட்டு நம்ம படிக்கிறோம், படிக்கும்போது தூக்கம் வந்துடுது, தூக்கம் வரதையும் தாண்டி மறந்து போயிடுது. நான் மறந்து போயிடுறேன். ஒரு டெஸ்ட்டு போடும்போது ஏன் நான் நைட்டு 10 மணியும் இல்லை 12 மணியும் படிச்சுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் போய் எழுதுகிற டெஸ்ட்டில் எனக்கு ஒரு 10 மார்க் இல்லை 5 மார்க் கம்மியாக வருதுன்னா நான் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் படிச்சுட்டு போகிற டெஸ்ட்டில் எனக்கு அன்றைக்கி ஒரு 10 மார்க்லேருந்து 15 மார்க் கூட சேர்ந்து வரும். அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே நான் காலைல படிச்சுட்டு போகிறதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குன்றதுக்காகவே நம்ம காலைல 4 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அலாரத்தை சுற்றி வச்சுருது. ஒரு அலாரம்னா ஆஃப் பண்ணிடுவோமே நம்ம. 4 o'clock ஒரு அலாரம், 4:05 ஒரு அலாரம், 2 ஃபோன் இருக்குன்னா 2 ஃபோன்லேயும் தூக்கி வைக்கிறது. இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளால் 4 மணிக்கு எழுப்ப முடியும். ஓகே எழுப்பிட்டு முக்கியமான விஷயம் ஒரு நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பாட்டு போட்டுறது. எனக்கு வந்து எந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்னா அப்போ தான் பொன்னியின் செல்வனில் வந்துட்டு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. காலையில் எந்திரிச்சிட்டு அந்த 4 மணிக்கு எந்திரிச்சோடனே எல்லாருக்குமே அந்த பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே எந்திரிக்கணும்னா காலையில் எந்திரிச்சிட்டு இந்த ஒரு சாங் போட்டு ஒரு கார்த்தியோட சாங் ஒன்று வரும் பொன்னியின் செல்வனில். அதில் வந்து வரும் அந்த ஒரு லைன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும். கடலுக்கு ஏது ஓய்வு, கடமை இருக்குது தூங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். காலையில் எந்திரிச்சு ஒரு ப்ரஷ் பண்ணும் போது அந்த சாங் கேட்கும் போது ஓகே இப்போ தெரியும் நான் ஏன் தூங்கக்கூடாது. 10 நிமிஷம் படிக்கிறேன், 10 நிமிஷம் தூங்குறேன்னு நினைக்கிறேன்னா கூட கடலுக்கு ஏது ஓய்வு, கடமை இருக்குது தூங்காது அப்படின்னு நான் அந்த சாங் கேட்டுக்கிட்டே எந்திரிக்கும் போது கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வராது. நானே நினச்சி போய் 10 நிமிஷம் கழிச்சு இல்லை கண்ணு சொக்குதே தூங்கலாமே நினச்சாலும் ஓகே கண்ணு சொக்குது, அதுக்கு நம்ம சரி பண்ணலாம். இப்போ ஒரு காஃபி போட்டுடலாம். காஃபி போட்டு வந்து
குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருவேன். அந்த போர்ஷனையும் முடிச்சிடுவேன். டெஸ்ட் எழுதுகிற டிஃப்ரென்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நைட்டு நான் வந்து 12 மணிக்கு தூங்கிட்டு 12 மணியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து தூங்கிட்டு போயிட்டு காலையில் ஓகே ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு நான் ஏதோ கொஞ்சம் மீதி 12 மணியும் படிச்சுட்டு மீதி இருக்க டாப்பிக்கை மட்டும் வச்சுருப்பேன். அதை ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்கும் நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு மொத்த சிலபஸையும் ஒரு 4 ஹவர்ஸில் டெடிக்கேட்டடாக உட்காந்து படிச்சுட்டு அதே போய் கொடுக்கறதுக்கும் எனக்கு அப்படியே நான் காலையில் படிச்சுட்டு போவேன், அந்த லைனை படிச்சுட்டு போவேன், அதே இது அங்கே போய் பார்க்குறேன், ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸ் அந்த கான்ஃபிடென்ஸில் எல்லா கொஸ்டினும் நல்லா போட ஆரம்பிப்பேன். ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாவே மீதி பின்னாடி இருக்க ஒரு 40 கொஸ்டின் வந்து நல்லா வந்துடும். ஆனால் அதுவே வந்துட்டு நான் 12 மணி வரையும் படிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு போய் 7 மணிக்கு எழுந்திரிச்சு மீதி இருக்க ரிவிஷன் பண்ணிட்டு போய் நான் டெஸ்ட் எழுதும் போது என்ன ஆச்சு அப்படின்னா மிஸ்டேக்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த கொஸ்டினை பார்க்கவே எனக்கு புரியாது, எனக்கு தெரியல, இந்த கொஸ்டின் தெரியல, இந்த கொஸ்டின் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படியே லூஸ் ஆயிரும். அப்போ அந்த டெஸ்ட்லேயே கண்டிப்பாக கம்மி மார்க் வாங்கிடும். நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது தான் உங்களால் வின் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டு என்னால் சரியாக பண்ண முடியாதுன்றது என்னை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். நான் இதுக்கு எலிஜிபிளான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுனாக ஃபீல் பண்ண வச்சதால் நான் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் எனக்கு நல்லா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதே நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்க. ஆனால் வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்க முடியலை. என்ன பண்ணலாம்? 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என் கூட இருக்க ஃப்ரெண்டே வந்துட்டு அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறான், நீ 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம், நான் அப்போ நைட்டு 12 மணி வரையும் படிச்சிட்டேன்னு நினைக்கிறடி, அந்த ஒரு இதிலே போய் தூங்குற அப்படின்னா காலையில் அவங்க போவான். 2 பேரும் ஒரே டைமில் தான் போய் டெஸ்ட் எழுதுவீங்க. அவன் வந்து உன்னை விடவே ஒரு 20 மார்க் கூட எடுத்திருக்கான். அப்போ தான் உனக்கு தெரியும் நம்ம வந்து படிக்கிறது இல்லை, இப்படி 7 மணிக்கு எந்திரிச்சதால் 8 மணிக்கு எந்திரிச்சதால் தான் வந்து மார்க்கே வரமாட்டேங்குது. அவன் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுட்டான், அதனால தான் அவன் நல்ல மார்க் எடுத்துட்டான், அதனால தான் அவனால் ஏற்கனவே போஸ்டிங் போனவங்களும் சொல்லியிருப்பாங்க, நான் 4 மணிக்கோ 3 மணிக்கோ எந்திரிச்சு படித்ததால் தான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க போய் அந்த ஸ்கோர் எடுக்கிறாங்க. அப்போ நீயும் போய் அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தனா மட்டும்தான் உன்னால் அந்த ஸ்கோரை வந்துட்டு எடுக்க முடியும், ஒரு போஸ்டிங்கில் போய் உன்னால் உட்கார முடியும் அப்படின்றத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா மட்டும்தான் உனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு 7 மணிக்கு எந்திரிச்சா போதும், 8 மணிக்கு எந்திரிச்சா போதும், எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அது எனக்கு புரியுது. நான் 10 மணிக்கு எந்திரிச்சும் போய் கிளியர் ஆனேன்னு சொன்னவங்களும் சில பேர் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்குமே அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது இல்லவே இல்லை. ஆனால் மேஜராக என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு? காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. 10 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு தான். அவங்களும் ஒரு IAS ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க தான். வெரி மினிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் நைட்டு 2 மணி வரையும் படிப்பேன், காலைல 10 மணிக்கு எஜுகேஷன் என்னோடய ரொட்டீன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் ஆகியிருக்கு, அவங்க அதிலே பழகியிருக்காங்க. தட் இஸ் ஃபைன். நீ பழகணும்னு நினைக்கிற, ஆனால் அதையும் நீ ஒர்க் பண்ணுற, ஆனால் உனக்கு டெஸ்ட்டில் மார்க் வரலாம், என்ன அர்த்தம்? அப்போ நீ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உனக்கு ஒர்க் ஆகலன்னு தானே அர்த்தம். அப்போ நீ சரி பண்ணு, அப்போ நீ மாற்று, காலையில் மார்னிங் ரொட்டீனை மாற்று, காலையில் எழுந்திரிச்சு படி, அப்போ மார்க் நல்லா வருதான்னு பாரு. அப்போ உனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீ அதை பண்ணு, அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்னோடய ஏரியா நான் எப்படி இருக்குன்னு விரும்பினா ஒரு டேபிள், ஒரு சேர், எனக்கு எதிரில் ஒரு 4-5 மோட்டிவேஷனல் கோட்ஸ், அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ், எனக்கு இதெல்லாம் மறந்து போகுதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸாக ரெடி பண்ணி அங்கங்கே ஒட்டி வச்சுருவேன். ஏன் அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி உட்காறேன், அந்த ஸ்டிக்கி நோட்ஸை பார்ப்பேன், ஏதாவது 1-2 கண்ணுக்கு போகும், அப்படியே மண்டைக்கு ஏற்றுவேன் அதை. இன்னொன்று காலைல எந்திரிக்கினா அந்த பெட்டை வந்துட்டு அது மோஸ்ட்லி என்னென்னா கீழே போடுற பெட்டாக இருந்தால் எடுத்து தூக்கி மேலே வச்சுருங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பெட்டை வந்துட்டு திருப்பி நல்லபடியாக மடித்து ஒரு ஓரம் கட்டிடுங்க. ஏன்னா இனிமேல் நீ எனக்கு கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பெட்டை ஓரம் கட்டுறதுக்கான விஷயம். நீங்கள் காலைல ஏஞ்சி அதை பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், திருப்பி போய் நம்ம பெட்டில் படுக்க முடியாது. ஏன்னா அந்த பெட்டை நான் திருப்பி நிமித்தி வச்சுட்டேன். நீ கீழே போட்டால் தானே படுப்பேன், கீழே போட மாட்டேனே நான் தான். திருப்பி போட்டேன் அப்படின்னா அந்த டேயோட பிளான் எனக்கு ரூயின் ஆயிருமே, அதனால நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டே வந்து உங்கள் ஸ்டடி என்விரான்மெண்ட்டை மாற்றிக்கோங்க. ஒரு மேப் மாட்டிக்கோங்க, ஒரு இந்தியா மேப், ஒரு தமிழ்நாடு மேப். ஏன் அது உங்களை கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் மாதிரி, நம்ம இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறோம், நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி. இன்னொன்று, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சால் அவங்க 2 பேரோட ஃபோட்டோ இதெல்லாம் மாட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், உங்கள் ரிமைண்டர் நீயே போய் தூங்குன்னு நினச்சா கூட அப்படி பார்த்தோன்னா தெரியும் உனக்கு.
ஓகே, இவங்க 2 பேர் இவ்வளோ காசு கட்டி உன்னை படிக்க வைக்கிறாங்க, உன்னை வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது உனக்கு ஒரு ரிமைண்டர். அதை பார்த்தனா உனக்கு தூக்கமும் வராது, நீ போய் படுக்கவும் மாட்டோம் ஆப்வியஸாக அந்த பெட்டில் போய். ஏன்னா நான் அதை தான் பண்ணியிருந்தேன். என்னோடய பேரண்ட்ஸோட ஃபோட்டோவை நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருப்பேன். ஏன்னா அது ஒரு ரிமைண்டர் மாதிரி நமக்கு, நம்ம அந்த ஓகே அதுதாங்க சார், அது எனக்கு ஒரு நல்ல ரிமைண்டர். நான் பார்த்தேன்னா ஓகே, அவங்க நமக்காக உழைக்கிறாங்க, நமக்காக அந்த கொடுக்க நீ டெய்லி நீ போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீ சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நீ படிக்கிறதுக்கான செலவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க உழைக்கிறாங்க. அவங்க முகத்தை ஒரு நிமிஷம் பாரு, அவங்க உழைச்சி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு புரியும். நீ எதாவது தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போது தான், எதாவது தப்புனா போய் தூங்குற, நீ போய் நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இன்றைக்கி ஒரு நாள் படிக்க வேணாமே, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவோம், ஓகே அவங்க அப்படியே ஒரு நாள் விட்டுருவோன்னு நினச்சிட்டு இப்படி உட்காந்துருப்போம். நீ எதுவாக இருந்தாலும் அந்த டேபிளில் உட்காந்து தான் பண்ணுவேன். ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்படி ஃபோனை வச்சுட்டு இப்படி பார்க்குற, அந்த ஃபோனுக்கு நீ அப்படி கண்ணை அப்படி கொஞ்சம் மேலே ஊற்றுனா அந்த ஃபோட்டோ கண்ணுக்கு தெரியும். ஓகே, அப்போ ஆமாம், அப்பா அம்மா அவங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா, ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோ மாட்டும்போது உனக்கு தெரியும் ஓகே நம்ம அப்பா அம்மா நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, அது அவங்களுக்கு நீ துரோகம் செய்கிற அப்படின்றத மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம், ஓகே நமக்காக இது பண்ணுறாங்க, நம்மளால் என்ன முடியும், படிக்கலாம், அதுதான் நம்ம பதிலுக்கு பண்ண முடியும், அதையே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், அதை பண்ணலாம் தாராளமாக அப்படின்ட்டு.